welcome back to your channel House to Home. இன்னைக்கு ஒரு அருமையான கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நியூட்ரிஷன் பார் இல்லாட்டி எனர்ஜி பார்னு சொல்லலாம் இதை. ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி, ஹெல்தியான ரெசிபியும் கூட. ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து நான் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிகாவுக்கு ஸ்கூலில் வந்து ஷேப்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. கிட்ஸுக்கு வந்து ஷேப்ஸ் எல்லாம் எஜுகேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து கான்செப்ட். ஸோ இவங்க கிளாஸுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு அண்ட் ஈட்டபிள்ஸ்லாம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டைரியில் எழுதி கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, ஓகே, பிஸ்கெட்லாம் ரெக்டாங்கிள் தான் கொடுத்து விட்டுலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க ஸ்கூலில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஒரு ரூல் இருக்கு. ஜங்க் ஃபுட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட். கொஞ்சம் கூட இட்ஸ் நாட் அலவுட். ஸ்நாக்ஸா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், எதுலையுமே ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கக்கூடாது. ஈவன் பிஸ்கெட்ஸ் கூட நாட் அலவுட் தாங்க. பிரெட் கொடுத்தோடனே அவங்க மிஸ் திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஸ்கூல்ல. ஸோ அதனால ஏதாவது பண்ணலாம், வித்தியாசமா பண்ணி கொடுத்து விடலான்னு நினைச்சப்ப உண்டான ரெசிபி தான் இது. ஸோ நியூட்ரிஷன் பார் இது. ஸோ நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்க இஷ்டத்துக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்க இதுல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ரிமைண்டர். நீங்க இது வரைக்கும் ஹவுஸ் டு ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். நீங்க எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்புறமா நம்ம ஹவுஸ் டு ஹோம் மலையாளம் சேனல், அதாவது என்னோட செகண்ட் சேனல், அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட எனர்ஜி பார் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் மேக்ஸிமம் நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். 2 பேஸ் இன்க்ரீடியன்ஸ் தேவை. ஒன்று வந்து ஸ்வீட்னிங்காக நாட்டு சர்க்கரை நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனியும் நான் சேர்த்துக்க போகிறேன். அப்புறமா வந்து ஓட்ஸ் நமக்கு தேவை. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஓட்ஸ் தான். மற்றபடி இதில் சேர்க்குற நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல். உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவை கூட்டலாம், குறைக்கலாம், எல்லாமே உங்களோட விருப்பம்தான். ஸோ இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்க போகிறேன். இதை நம்ம ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். எள்ளு ஜஸ்ட் பொரிஞ்சா போதும். அதோட கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம், ப்ரௌன் எல்லாம் ஆக தேவையில்ல. ஸோ பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் எல்லா நட்ஸையும் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். முதல்ல வந்து வால்நட் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஸோ அதை ரஃபாக வந்து கையிலேயே ஒரு 2-3 உடச்சி வச்சுருந்தேன். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். அதையும் அதே மாதிரி தான் ரஃபாக உடச்சி வச்சுருக்கிறேன். பாதியை முழுசாக போட்டுக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ பாதாம், அதுவும் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் வந்து பாதியை உடச்சி வச்சுருக்கிறேன், பாதியை முழுசாக சேர்க்குறேன். ஒரு 50 கிராம் பம்கின் சீட் சேர்த்துக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், இல்லாட்டி நட்ஸ் அண்ட் ஸ்பைஸ் ஷாப்பில் கிடைக்கும். பிஸ்தா ஒரு 25 கிராம் ரஃபாக சாப் பண்ணது. அப்புறமா வீட்டில் வேர்க்கடலை இருந்தது. ஸோ அது ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணி தான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இருந்தாலும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 2 நிமிஷம். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டரோ நெய்யோ சேர்த்துக்கங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் அது எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவை கிடையாது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா க்ரன்ச்சி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துக்க போகிறேன். ஏன் கடைசியாக சேர்க்குறேன்னா, முதலே சேர்த்தா கரிஞ்சிடும். ஸோ அதனால தான். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை பார்த்தீங்கன்னா இந்த சூடில் பொரிஞ்சு வரும், டப்பு டப்புன்னு சவுண்டு வரும். கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பஃப்டு ரைஸ் இருக்குல்ல, அரிசி பொரி, அந்த மாதிரி ஆகும். ஒரு 30 நிமிஷம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். நான் யூஸ் பண்ண சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை, ஆர்கானிக் சர்க்கரை. அதில் வந்து கல், மண், தூசியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால நான் டைரெக்டாக போட்டுக்கிட்டேன்.
ஸோ 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு. நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து காய்ச்சி அரிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க, கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா. இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரையிறதுக்காக. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் நான் சேர்த்துக்க போகிறேன், அதுவும் ஸ்வீட்னிங்காக தான். சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கம்பி பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை, கரைஞ்சா போதும். சர்க்கரை கரையட்டும். ஸோ மீன்வைல் ஒரு பிஞ்ச் உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த டேஸ்ட் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் ஒரு சின்ன இந்தியன் டச் கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி வேண்டாம். ஸோ சர்க்கரை பாகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கம்பி பதம் வர தேவை கிடையாது, ஆனால் இந்த பாகு வந்து பேன்லேருந்து விலகி வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா செட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும், கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டேட்ஸ் லட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம். டேட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லட்டு பண்ணியிருந்தோம். அதுவும் ஒரு ஹெல்த்தியான கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் அது. பெரியவங்க சின்னவங்க நீங்கள் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ இது இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை கிளறணும். ஸோ கரிஞ்சிடாமல் அடி தாத்து கிளறி விடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான நியூட்ரிஷன் ஃபில்டு ஸ்நாக்ஸ் இது. இப்போ இதோட ரைஸன் சேர்த்துக்க போகிறேன், ப்ரௌனும் சேர்த்துக்கிறேன், அப்புறமா பிளாக்கும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சேர்த்துக்கலாம், முதலே சேர்த்தா இது குழஞ்சிடும், வெந்து போயிடும், அதனால தான். ஸோ அதுவும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு, ஒட்டாமல், அதாவது பேனில் ஒட்டாமல் நட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வருது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேஜு. ஸோ இந்த பருவத்தில் நம்ம வந்து இதை வந்து செட் பண்ண எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்காக எந்த ட்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேயில் நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லாட்டி க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கீயோ பட்டரோ யூஸ் பண்ணி தடவி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து கிளறி வச்சுருந்த இந்த நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா லெவல் பண்ணி விடணும், நல்லா தட்டி அமுத்தி விடணும், கேப் இருக்கக்கூடாது. ஏன்னா நட்ஸுங்கிறது வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்ல ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து அமுத்தி விடணும். தேவைப்பட்டால் அந்த ஸ்பூனை வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அமுத்துறதுக்கு. ஒட்டாமல் அமுத்தலாம். எல்லா சைட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக இன்னும் நான் நிறைய கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். ஸோ மேலேயே தூவி விடலாம். அப்புறமா ப்ரௌன் ரைசன்ஸும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த வெள்ளை எள்ளையும் நான் வந்து மேலே தூவி விட போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. மறுபடியும் இது ஒரு தடவை நல்லா அமுத்தி விட்டுடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பீஸ் போடணும்.
முதலையும் போடலாம். ஆனால் என்னென்னா அந்த நட்ஸ் எல்லாம் வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கிறதுனால ஈவன் ஸ்லைசஸாக இருக்காது. சைடு எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி கோணலாக வந்துடும். ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். பட் கட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நட்ஸுங்கிறதுனால. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. பீஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ இது அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய கத்தியை யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நல்லா கட் ஆகும். ஸோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்குது. நான் வந்து இன்றைக்கி ஒரு பீஸா கட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக. ஸோ நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணலாம். ஆனால் நான் முன்ன சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் வேணுங்கிறதுக்காக நான் ரெக்டாங்கிள் பார்ஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பாதியில் ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ குறுக்கையும் வெட்டிக்கலாம். பாருங்கள், அந்த நைஃப்பில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு. சைட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. மேலே டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எல்லா நட்ஸும் விசிபிளாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இது. இந்த கண்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்க கிட்ஸுக்கு கொடுத்து அசத்துங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்தியான ரெசிபி இது. நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல ஸ்கூல்ல சொன்னாங்கிறதுனால ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணேன். நீங்க ஸ்கொயரா கட் பண்ணலாம், ட்ரையாங்கிளா கட் பண்ணலாம். ஈவன் கொஞ்சம் கட்டி ஆகுறதுக்கு முன்னாடியே கையில கொஞ்சம் கிரீஸ் பண்ணிட்டு உருண்டையா கூட பிடிச்சிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஸோ மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் House to Home.